Hi everyone. Previous tutorial la வந்து not in எப்படி யூஸ் பண்றது நம்ம டேட்டாபேஸ்லன்றத பார்த்தோம். ஸோ இந்த tutorialல நம்ம MySQL ல is null condition எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த is null conditionலே not operator எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ is null அப்படின்றது எதுக்காகனா இப்போ நம்ம டேபிள்ஸ்ல ஏதாச்சும் null values இருந்துச்சுன்னா அந்த null values கண்டிஷனா வச்சு நம்ம டேட்டாஸை retrieve பண்றது தான் வந்து is null condition. So MySQL is null condition is used to check if there is a null value in the expression. So இது எது கூடலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த null value இருக்கிற கண்டிஷன்ல null value இருக்கா அப்படின்னு இந்த டேபிள்ஸ்ல செக் பண்றதுக்காக. ஸோ இது வந்து செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலிட் ஸ்டேட்மெண்ட் இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் is null கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா சின்டாக்ஸ் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிரஷனில் is null ஆஃப் ஏதாச்சும் வேல்யூஸை கொடுத்து நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் is nullோட ஆப்ரேஷன். null வேல்யூ இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதில் பேராமீட்டர் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து is null அப்படின்றது தான் பேராமீட்டர். ஸோ இதில் யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து is null அப்படின்றது தான் வந்து இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்தா தான் வந்து null வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை வியூ பண்ணும். ஸோ இப்போ வந்து null வேல்யூ எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு டேபிளை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து null வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த null வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. null ஆஃப் மேரி, டெஸ்டர், null வேல்யூன்னு. ஸோ இதே மாதிரி வந்து நான் இன்னொரு வேல்யூஸையும் இதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு null வேல்யூ இருக்கிற மாதிரி நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்சர்ட் இன்ட்டு எம்ப்ளாயி ஐடி அண்ட் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி நேம் மித்ததெல்லாம் null வேல்யூவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் டெசிக்னேஷனும் இருக்கும், மற்றதெல்லாம் null வேல்யூவாக இருக்கும். ஸோ இதில் இப்போ null வேல்யூ ஆப்ரேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணி is null செக் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி நேம் இஸ் null அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து நல்லா இருக்கிறது எதுவுமே இல்லை, அதனால உங்களுக்கு டேட்டாஸ் வந்து இங்கே ரிட்ரீவ் ஆகலை, எம்டி செட்னு வந்திருக்கு. ஸோ இந்த எம்ப்ளாயி நேமுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலான்னா எம்ப்ளாயியோட ஐடி வந்து நல்லா இருக்கிறது வந்து வேணும் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ வந்து மேரி null, ஐடி null, மேரி, டெஸ்டர் null, இந்த மாதிரி எம்ப்ளாயி அலவன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து வேறு எதுக்காச்சும் செக் பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மாதிரி எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் null அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெசிக்னேஷன் நல்லா இருக்கிறது மட்டும்தான் வியூ ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களோட ஆப்ரேஷனில் AND ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் null. ஸோ எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் நல்ன்றனா ஆரியான்ற டேட்டா மட்டும் ரிட்ரீவ் ஆகிருக்கு. இதே வந்து ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எம்ப்ளாயி ஐடி இஸ் null அப்படின்னு கூட நான் கொடுத்துருக்கேன். ஸோ எம்ப்ளாயி ஐடியும் நல்லா இருக்கிற டேட்டாஸ் வந்து எனக்கு வேணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ எம்ப்ளாயி ஐடியும் நல்லா இருக்கிற டேட்டாஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆர் ஆப்ரேட்டரில் எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் null, எம்ப்ளாயி நேம் வந்து null, எம்ப்ளாயி நேம் இஸ் null அப்படின்னு கொடுத்ததுன்னா ஒரே ஒரு ரோ தான், ஏன்னா இதுக்கு வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே எம்டி செட் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எம்ப்ளாயி சேலரி வந்து நாட் null அப்படின்னு is null அப்படின்னு கொடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சேலரி நல்லா இருக்கிற டேட்டாஸ் மட்டும் இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட செலக்ட் கமெண்ட்ல வந்து நீங்கள் is null ஆப்ரேட்டர் செக் பண்ணலாம். is null எதுக்கு செக் பண்ணணும்னா null இருக்கிற வேல்யூவோட டேட்டாஸை மட்டும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக தான் is null வேல்யூ. ஸோ இப்போ is null கூடயே நம்ம வந்து is not null எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நாட் null எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து இந்த கண்டிஷன் வந்து null வேல்யூ இல்லாத வேல்யூஸை செக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து செலக்ட் அதே மாதிரி செலக்ட், இன்சர்ட், அப்டேட், டெலிட் ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம்.
ஜஸ்ட் உங்கள் எக்ஸ்ப்ரெஷனில் ஈஸ் நல்லுக்கு பதிலாக ஈஸ் நாட் நல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நாட் நல்லாக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் வந்து உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகும். ஸோ இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட் கொடுத்தோம், எம்ப்ளாயி ஐடி இஸ் நல் அப்படின்றதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா ரிட்ரீவ் ஆனிச்சு. ஸோ எம்ப்ளாயி நேம் இஸ் நல்ன்றதுக்கு எம்டி செட் வந்து உங்களுக்கு வியூ ஆனிச்சு. இப்போ வந்து நான் எம்ப்ளாயி நேம் வந்து என்னன்னு கொடுக்குறேன்னா நாட் நல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நாட் நல் எம்ப்ளாயி நேம் வந்து நல்லா இல்லாத டேட்டாஸ் மட்டும் எனக்கு வியூ ஆகணும் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நல் வேல்யூ இல்லாத டேட்டாஸ் வந்து வியூ ஆகுது. ஸோ எம்ப்ளாயி நேம் வந்து நாட் நல் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ எம்ப்ளாயி நேம் நல்லா இல்லாததெல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் நாட் நல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஐடியில் நல் வேல்யூ இல்லாத இது எல்லாமே இங்கே வரும். ஸோ ஐடியில் நல் வேல்யூ வந்து மேரிக்கு இருக்குது. ஸோ அந்த மேரின்ற டேட்டா 11 செட்டு, பட் இதில் வந்து நீங்கள் 10 ரோஸின் செட் தான் வருது. ஏன்னா மேரின்ற டேட்டா வந்து எலிமினேட் பண்ணிருச்சு நீங்கள் கொடுத்த கண்டிஷன் நாட் நல் வேல்யூ இருந்தனால. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு எம்ப்ளாயி ஐடி இஸ் நாட் நல்னு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் நாட் நல் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ யூஸ் பண்ணும்போது இங்கே வந்து நீங்கள் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணனால இந்த மேரின்றது வந்துருச்சு, இந்த ஆரியா அப்படின்றதும் வந்திருக்கு. உங்களுக்கு 11 செட்டுமே வந்திருக்கு. ஏன்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் நாட் நல் ஆர் எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் நாட் நல் அப்படின்னு வரும்போது ஸோ கம்பைன் பண்ணி வரும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து மாறி வருது. ஸோ எப்பயுமே எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நாட் நல் ஆப்ரேஷன் வந்து இதுக்காக தான் நல் வேல்யூஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். பட் நீங்கள் எங்கே கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸாக கொடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு எரர் ஷோ பண்ணுது. ஏன்னா எம்ப்ளாயி ஐடி இஸ் நாட் நல்னு கொடுத்தோம், அதே மாதிரி எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் நாட் நல்னு கொடுத்தோம். ஸோ இப்போ இதில் ஆர் ஆப்ரேஷன் கொடுத்தனால எய்தர் ஆர் ஆப்ரேஷனில் அது வந்து எல்லா செட்டையும் எடுத்திருக்கு. இப்போ வந்து நான் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் நாட் நல்னு கொடுத்தேன். ஸோ ஐடியில் நல் வேல்யூ இல்லாதது எனக்கு வியூ ஆகணும் அண்ட் எம்ப்ளாயி டெசிக்னேஷன்லேயும் நாட் நல் இல்லாதது வியூ ஆகணும் அப்படின்னு. ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல் வேல்யூஸ் எல்லாமே எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நல் வேல்யூஸ் இல்லாத ரோஸ் மட்டும் உங்களுக்கு வியூ பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நல் வேல்யூஸை எலிமினேட் பண்ணிட்டு மற்ற டேட்டாஸ் எல்லாம் வியூ பண்ணும். இதுலேயே வந்து நல் வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இஸ் நல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். எம்டி செட் ஏன்னா அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த மாதிரி எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் மீனிங். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஆர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2 வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நல் அண்ட் நாட் நல்லை வந்து யூஸ் பண்ணி உங்கள் டேட்டாஸை ரிட்ரீவ் பண்ணணும்.